எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்றைய தினம் மே மாதம் 29ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு சனிக்கிழமை நாளில் வரக்கூடிய வைகாசி மாத சங்கடகர சதுர்த்தி திருநாள், விநாயக பெருமானுக்கு உரிய இந்த ஒரு மகத்தான நாளிலே நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாலே சங்கடங்கள் தீர்க்கும் நன்னாள். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விரதம். ஏழை பங்காளன், எளிமையான கடவுள் அப்படின்னு புகழப்படக்கூடிய விநாயக பெருமானுக்குரிய முதன்மையான விரதங்கள்ல ஒன்று இந்த சங்கடகர சதுர்த்தி விரதம். மாதந்தோறும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரக்கூடிய 4ஆம் நாளே சதுர்த்தி திதி அப்படின்னு சொல்றது. இந்த சதுர்த்தி திதியில நாம சங்கடகர சதுர்த்தி நன்னாளாக விநாயக பெருமானை வழிபாடு செய்கிறோம். இந்த சங்கடகர சதுர்த்தி திருநாள்ல நாம சில வழிபாடுகளை செய்யறோம். எப்படின்னா, காலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறை சென்றுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அருகில் இருக்கிற விநாயகர் ஆலயம் சென்றுட்டு தீபம் ஏற்றுட்டு அன்று முழுவதும் உபவாசம் இருந்து மாலை வேளையிலே மறுபடியும் ஆலயம் சென்று விநாயகரை வழிபட்ட பிறகு பூஜை அறை சென்று தீபமேற்றி விநாயக பெருமானை சிரத்தையோடு வழிபட்ட பிறகு சந்திர பகவானை தரிசித்த பிறகு நாம் உணவினை உண்டு அந்த விரதத்தை பூரணமாக முடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய முறை. மாதந்தோறும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை தவறாமல் நாம் பின்பற்றி அனுஷ்டிக்க வேண்டும். விரும்பியதெல்லாம் நிறைவேறும், கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறை தமிழ் மாதமான வைகாசி மாதத்தில் இடம்பெறும் சங்கடகர சதுர்த்தி. வைகாசி மாதம் அப்படிங்கிறது வளம் கொடுக்கும் மாதம், புகழ் கொடுக்கும் மாதம், செல்வம் கொடுக்கும் மாதம், பணம் கொடுக்கும் மாதம். இந்த மாதத்துல கொஞ்சம் சிறப்பான முறையில சங்கடகர சதுர்த்தியை நாம் அனுஷ்டித்தோம்னா அளவில்லாத நன்மைகள். எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விநாயக பெருமான நாம பூஜை செய்யணும். இத ஒரு மாலை ஒரு 6 மணிக்கு மேல நீங்க செய்யலாம். அதாவது பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம். பொதுவா பாத்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி திருநாள்ல சந்திரன் வந்த பிறகு எல்லா விநாயகர் ஆலயங்களிலும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்வாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க. நாமளும் சாப்பிட்டு விநாயகரை வழிபட்டு சந்திரனை தரிசித்த பிறகு உணவினை எடுப்போம். இந்த முறை லாக்டவுன், ஸோ ஆலயங்கள்ல பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்ய முடியாது. ஆலயங்கள் திறக்கப்படாத சூழ்நிலையில இருக்கிறதுனால வீட்டிலேயே எப்படி இதை எளிமையான முறையில செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, மாலை ஒரு 6 மணிக்கு மேல ஒரு தட்டுல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பச்சரிசியை கொட்டிக்கோங்க. சார் பச்சரிசி நம்ம வீட்டுல இல்ல அப்படிங்கிறவங்க எந்த அரிசி இருக்குதோ அந்த அரிசிய தட்டுல கொட்டிக்கோங்க. இப்படி தட்டுல அரிசியை கொட்டிய பிறகு அந்த அரிசிக்கு மேல சில நாணயங்களை வைக்கிறோம். 1 ரூபாய் காசு, 2 ரூபாய் காசு, 5 ரூபாய் காசுன்னுட்டு நாணயங்கள்ல நம்ம வைக்கிறோம். அந்த நாணயத்துக்கு மேல மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த தட்டை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பூஜை அறையில வைக்கிறோம். பூஜை அறையில வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி விநாயக பெருமானை சிரத்தையோடு வழிபாடு செய்யுங்கள். இப்படி விநாயகரை வணங்கிய பிறகு நாம் என்ன பண்ணணும்னா, அப்படியே அந்த தட்டை இரவு முழுவதும் பூஜை அறையிலேயே வச்சிருங்க. மறுநாள் நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த காசுகளை எடுத்துட்டு ஒரு மஞ்சள் துணியில முடிப்பா கட்டி பூஜை அறையிலையோ பீரோவிலையோ பணம் வைக்கிற கல்லாப்பட்டியிலையோ நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது. அந்த அரிசிகளை ஓரமாக வீட்டுக்கு வெளியிலே தூவிவிட வேண்டும். ஒரு ஓரமான இடத்துல அந்த அரிசியை எறும்புகள் எடுத்து செல்லும். இந்த பரிகாரத்தை தமிழ் மாதமான வைகாசி மாதத்துல வரும் சங்கடகர சதுர்த்தி நாள் என்று செய்வதுங்கிறது அற்புதமான நல்ல பலனை பெற்றுத்தரும் அப்படின்னுட்டு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. செய்து பாருங்கள். விரதமிருந்து அனுஷ்டிப்பவர்கள் வழக்கம் போல விரதமிருந்து அனுஷ்டியுங்கள். அடிஷ்னலா இந்த ஒரு பரிகாரத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல பலன் உண்டு. இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.